திருக்கோவில்கள் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குவிக்கப்பட்ட இடங்கள். இன்னமும் சொல்ல போனா திருக்கோவில்கள் ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய இடம். அது குவிக்கப்பட்ட இடம் மட்டும் இல்ல, அது எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். ரஜினிகாந்த் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே நேரா இமயமலைக்கு போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா ரிஷிகேஷ் போவார். ரிஷிகேஷ்லயும் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவார். ஏன் அப்படின்னா அந்த ரிஷிகேஷ் என்ற பகுதியே பாசிட்டிவ் எனர்ஜி மிக்க இடம். அது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள் திருக்கோவில்கள். நீங்க திருக்கோவில்களுக்கு செல்லும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வலுவிழந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மகிட்டையும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி செயல்பட துவங்கும். இதுவரை நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நிலை மாறி திருக்கோவில்களுக்கு செல்லும் போது அல்லது திருக்கோவில்கள்ல இருக்கும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வேலை செய்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு வந்த பிறகு மீண்டும் நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை ஆளுமை செய்யும். நம்ம உடம்புல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது 50-50 இருக்கும், இரவு பகல் மாதிரி. இப்படி 50-50 இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம கிட்ட உடம்பு வலிமையா இருக்குன்னு நம்ம உடனே நம்ம ஆள் என்ன சொல்லுவான், கை பரபரங்குதுப்பா, 4 பேரை ஏதாவது 2 பேரை சாத்தினாதான் கொஞ்சம் அடங்கும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நம்ம அறியாமல் நம்முடைய வலிமை என்ன செய்யுது, அடுத்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணத்தினால் ஏற்படுகின்றதான் தோஷம். அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது மீண்டும் கடுமையான தோஷமா மாறுது. அப்ப என்னுடைய வலிமை பாசிட்டிவ் எனர்ஜியை தருவதற்கு பதிலாக அது எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜியை தந்துருச்சு. இப்ப வேற வழியில தோஷமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப தோஷம் என்பது தமிழ்ல மிகச்சரியா சொல்லணும், களங்கம், ஒரு கரை தான், களங்கம் தான். அப்ப இந்த களங்கத்தை துடைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டியிருக்கு. அப்ப திருக்கோவில்கள்ல சென்றாலும் கூட அடிக்கடி அந்த திருக்கோவிலினுடைய ஆற்றலோடு தொடர்பு கொள்ளணும். அதனாலதான் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தா கூட நம்ம வீட்டுல ஒரு வெங்கடாஜலபதியை வச்சுக்கிட்டு திருப்பதியை நினைத்து இங்கே என்ன பண்றோம், ஏழுமலையானை சேவிக்கிறோம். அப்ப திருப்பதியில போய் வணங்கினாலும் சரி, திருப்பதியை நினைத்து நான் என் வீட்டில் அமர்ந்து இல்லத்தில் அமர்ந்து நான் ஏழுமலையானை நினைத்தாலும் சரி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும், என் உடலில் அப்படியே பல்கி பெருக ஆரம்பிக்கும். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி பல்கி பெருக 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 என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல், தோஷங்கள், இந்த மாதிரியான நிலைகள்லாம் படிப்படியாக குறையும். இதுதான் இயல்பான அறிவியலோடு ஒத்து போகக்கூடிய செய்திகள். எனவே திருக்கோவில்கள் தோஷத்தை போக்குகின்றன என்பது அல்ல. நம்முடைய ஞானிகள் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலை ரூபம், அதே போல அந்த தலத்திற்கான மகிமை, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய ஆற்றல்கள், இது மூணையும் சொல்லுவாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்வார். அப்ப இந்த நிலைகள்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் அந்த இடத்துல திருக்கோவில்களை எழுப்ப வேண்டும் என்று மிக சிரமப்பட்டு திருக்கோவில்களை எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப இந்த திருக்கோவில்களுக்கு சென்று வரும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை இம்ப்ரூவைஸ் பண்ணும். இது எல்லாருக்கும் இல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி 50-50 இருக்கிறவங்களுக்கு தான் அதை வேலை செய்யும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாயிடுச்சுன்னு வைங்க, 50, 51, 52, 53, 54, 55, 16 போச்சுன்னு வைங்க, நீங்க எந்த திருக்கோவில்களுக்கு சென்றாலும் அது வேலை செய்யாது, பாசிட்டிவ் எனர்ஜி வேலை செய்யாது. அப்ப என்ன செய்யணும், மீண்டும் சில பயிற்சிகளை செய்து அந்த 50-50 நிலைக்கு கொண்டு வரணும். அப்பதான் நமக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். இதுதான் இயல்பான நிலை. எனவே திருக்கோவில்களுக்கு நாம் செல்லுவது என்பதும் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்காக போறோம். நம்ம வேக வேகமாக போய் சாமியை வணங்கிட்டு ஓடியாந்துடுறோம். அப்படி இல்லை, அந்த இடத்தில் அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜீவத்தன்மையை, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு அமைதியான நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். போய் கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்யலாம், யோகா அபியாசங்கள், மிக முக்கியமாக மூச்சு பயிற்சி செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சுவாசத்தின் மூலமாக நம்ம ஆன்மாவை தொடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே திருக்கோவில்களுக்கு சென்று வருவது தோஷங்கள் போக்குவதற்காக அல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதற்காக. அப்படி அதிகரிப்பதின் மூலமாக தோஷங்கள் கரைகிறது, மறைகிறது.